நான் உங்களுக்கு வைக்கிங்க தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான். அதாவது அக்கௌண்ட் ப்ராப்ளம்னால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடல. சாரி, அதனால் வீடியோ ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்ன மன்னிச்சிருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறங்கின உடனே தலைவர் சிப்பியில் தான். யாரெல்லாம் சிப்பியில் இறங்குங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபேம் டோப்பி இறங்கிட்டு இருந்தேன், அடுத்து இன்டர்லெக் சென்டர் இறங்கிட்டு இருந்தேன். ரெண்டுத்துலேயும் அடிக்கிறாங்கன்னு கடைசியாக சிப்பு கன்ஃபார்ம் பண்ணி இப்போ 2-3 மேட்சஸாக அங்கே தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க. எனிமி அட்ரா கைப்புள்ள. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு முடிச்சேன். நேரத்துக்கு ஒருத்த சோழியை முடிச்சு விட்ருப்பான். ஹெட்ஷாட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி, ஓகே, வாங்க. அடுத்து என்ன லோட்டு கிடைக்குது? செகண்ட் லெவல் ஹெல்மெட்டு. ஓகே, செகண்ட் லெவல் ஹெல்மெட்டும் மெடிக்கிட்டு போடு எஸ்கேஸ். பாருங்க, நான் யாரெல்லாம் நான் எனக்கு ஒன் டாப் அடிக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி எஸ்கேஎஸில் ஒரு ஒன் டாப் தான். ஓகே, இப்படி தான் பேசுவேன். கடைசியில் ஒன் டாப் அடிக்கிறேன்னா இல்லை ஒன் டாப் வாங்குறேனான்றது வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆனால் அந்த வீடியோவில் நிறைய ப்ரோ கேம் ப்ளே மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். யார் இருக்கா? இங்கே தான்டா இருந்தோம், அதுக்குள்ளே போயிட்டோம். ஓகே, அங்கே இருக்கான். வாங்க 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 ஓடுங்க. கீழே எவனோ இருக்க மாதிரி இருக்குது, மேலேயும் எவனோ இருக்க மாதிரி இருக்குது. இந்த சைடு கிங்ஃபிஷரில் நம்மளுக்கு ஆட வரும், இருந்தாலும் வேணாம். சரி, ஓகே, வாங்க. ஐயோ, பின்னாடி சவுண்டு கேட்குது, முன்னாடி சவுண்டு கேட்குது. நிஸ்கா முடிவு எடுத்துட்டேன். யார்றாவன் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி வர்றான். எங்கடா அதுக்குள்ள ஆளக்கணும்? டேய், எங்கடா என்ன இப்படா தப்பிக்கிறீங்க? ஆனால் சத்தியமாக எனக்குலாம் வெறியாகுது. மாட்டிக்கிச்சு பொண்ணு, அவ்வளோதான். எப்படி ஹேக்கர் ஷாட்டா? அதாவது நான் அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஸ்பெக் வியூவில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து அங்கே அடிக்காத மாதிரியே தெரியும், ஆனால் கில் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரியல் கேம்ப்லேயே நான் ரெக்கார்ட் எடுக்க மறந்துட்டேன். அதனால் டேய், சாண்டின ஸ்விட்சிங் சவுண்டு. ஐயோ, ஓடுறா முடிச்சிட்டான். தெரியும், அப்போவே அவனும் சாண்டினை போட்டு வந்த மாதிரி இருந்தது. சரி, ரிவெஞ்ச் இருக்குடா. வீடியோ பார்க்கும் அனைவரும் லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குமாறு தமிழுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரி, வாங்க இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, காயினு இதுன்னா இந்த பஃப் எனக்கு புரியல கைஸ். அதாவது வந்து 2 பண்டில் வந்து காமிச்சு, ஒன்று ஈவிலு இன்னொன்று குட்டுன்னு காட்டுறாங்க. அதாவது நம்ம இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணுறது மூலயமா வந்து இந்த பஃப் மூலயமா இந்த ஈவிலு இல்லைனா குட்டுன்னு அந்த பண்டில் இருக்குல்ல, அதை எடுக்க முடியுமா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே, வாங்க. மெடிக்கிட்டு பேனு என்னடா அது வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம். ஐயோ, கொடியை விட்டு சாவடிக்கிறாங்களே, என்ன பண்ணுறது? சரி, ஓகே, வாங்க. சீக்கிரம் ஓடி நம்ம வேறு எதனா போயிடலாம். வேறு எங்கன்னா போய் வண்டி எடுத்து ஏறிடலாம். ஓடுறா, சீக்கிரம் ஓடுறா. இது தெரிஞ்சு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஓடிடு. ஓடு. நான் ஏன் இப்போ பயந்து வர்றேன்? நான் ஒரு நூபா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம். நம்மகிட்ட தான் மிஷா கேரக்டர் இருக்கே, அப்புறம் ஏன் நம்ம ஓடி போனோம்? வண்டி எடுத்து ஜாலியாக எடுத்து வேண்டியது தான். அப்புறமா ஜீப் எடுத்தாச்சு. தம்பி போடுறான் அந்த பாட்டை. அஜினரு பில்லு அடிச்சந்த சொல்லு இவனோட தில்லு கொய்க்காது. இதுக்கு மேலே பண்ண வாய்க்கு கூட காப்பிரைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே சல்லுன்னு இந்த ஜீப் எடுத்து ஓட்டினா அந்த சைடு ஒருத்தன் சுட்டான். அப்புறமா இந்த சைடு வந்தால் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? இறங்கி வர அழுத்து செத்து போடா. நீ யாருக்கு என்ன துரோகம் பண்ணலாம் தெரியாது. நன்ன முன்னாடி இருந்தால் அப்படி தான் ஏற்றுவேன். சாவு. சரி, ஓகே, வாங்க கிளம்பலாம். ஐயோ, கல் நல்ல வேலை கல்லுல. சரி, இருங்க, என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோமே. அண்ணன் வச்சிடல, சூப்பர் மெடிக்கெட் தான் வச்சுருக்கிறது. உருப்படியாக ஒன்றுனா சூப்பர் மெடிக்கெட் மட்டும்தான் வச்சுருக்கான். சரி, ஓகே. ஐயோ, வண்டி மோதிச்சு. கிராஷ் லேண்டிங் பண்ணிட்டேன். பின்னாடி யாரோ. ஐயோ, உல்ஃப்ராமண்டா வாடா வெளில. சரி, ஓகே, விடுங்க. பையன் பொழிச்சு போட்டோன்னு விட்டுடலாம். நம்ம கிளம்பலாம். நான் வீட்டுக்குள்ளே போயிட்டா, இதுக்கு மேலே அவனை இடிக்க விட முடியாது. அப்புறமா இங்கே வந்தேன், ரொம்ப நேரமாக ஓட்டிட்டு பார்த்தா இங்கே ஒரு சாலா தப்பிச்சிட்டான். ஐயோ, ஜீப்பு முட்டிக்கிச்சு. ஜீப்பை கொளுத்துறாங்க. ஓடு. நீ வாடா, ஏரியாவுக்கு வாடாடே. அவங்க அதே அங்கே வச்சு அப்பயே முடிக்கிறேன். ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, முடியல. இன்னொரு ரவுண்டு
எங்கடா போயிட்டான்? ஆளை காணோம். வீட்டுக்குள்ளே போயிட்டானா? ஆமாம், வீட்டுக்குள்ளே போயிட்டான். சரி, ஓகே. இவன் இனி உஷாராயிட்டான். அவ்வளோதான். அந்த கேப்பில் அப்படியே புது ஜீப் மாற்றிக்க வேண்டியதுதான். டேய், நீ கொழுப்புன ஜீப்லேருந்து புது ஜீப்புடா. திரும்ப அஜினர் வில்லு இல்லை, வேணாம். ஆல்ரெடி காதுலேருந்து ரத்தம் ஊற்றுதுன்னு கழுவி ஊற்றுவாங்க. இதில் நான் பாட்டு வேறு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். என் சேனல் எடுத்து மூடுறதுக்கு பண்ணால் கூட பண்ணுருவாங்க. சரி, ஓகே. ஒரு வழியில் ஆட்ரா வேறு இருக்குது. உள்ட்ட அடிச்சுட்டு போவோமா? தம்பி, யூட்டன் பார்த்தீங்களா? ஃப்ரீ ஃபயர் கேமில் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் யூட்டன் பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்ன இருக்குது? ஓ, போடு பாய். இனி இந்த மேட்ச்சுக்கு நான் தான் இங்கே நான் தான் கிங்கு. நான் வச்சது தான் சட்டம். இல்லை, நேற்று ஜெயிலர் படம் பார்த்தா நான் டைலாக் அப்படியே ஞாபகம் வந்துச்சா, நான் அப்படியே போட்டு விட்டேன். ஐயா வாங்க, ஆனால் இருக்கானான்னு பார்க்கேன். என்னப்பா ஒருத்தன ஆளை கணக்கு கைஸ். இதுக்கு முன்னாடிலாம் ஜீப் வச்சுட்டு நானும் ஜாலியாக சுற்றிட்டு கிடப்பேன். கண்ணு முன்னாடி வருவானுங்க, நானே ஏற்றி தள்ளிட்டு போவேன். வேலைக்கு அங்கே பாருங்க, மாஸ்டர் ட்ரக்கில் லாஸ்ட்னா இதான் வேலை. உள்ள ஒருத்தன் இங்கே தான் இருக்கியா? ஸ்னைப்பரில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு. சிரிப்பாக தான் வருது எங்களை பார்த்தா. இந்த ஜிபி பாய்ஸ் இருங்க, எப்படி இருந்தாலும் ஜோனுக்கு வெளில வரணும்ல, அப்போ விட்டு ஏற்றுறேன். வாடாங்க, வாடி மோகன், நீ வாடி. எங்கடா போயிட்டான்? அதுக்குள்ளே இப்போ தான்டா உள்ளே வந்து புஷ்க்குன்னு ஸ்னைப்பர் சத்தம் கேட்டுச்சு. ஆளக்கானமே எங்கேயோ தப்பிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். விடுங்க, வாட்ச் போட்டோம். சின்ன பையன். ஓகே வாங்க. எவனுமே ஓப்பனில் வரல. 2 காரு, ஒரு ஜீப்பு, ஒரு மான்ஸ்டர் சுற்றுறதை பார்த்துட்டு ஓப்பன்லேயே வர பயப்படுறானுங்க. அப்படி பயப்படுறானுங்க. கட் பண்ணிடலாமா பேசாமல்? நானும் ஆல்ரெடி 3 கட்டு பண்ணிட்டேன். நான் இதையும் கட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். விடுங்க, ஃபுல்லாக பேசிப்போம். இந்த இடம் எனக்கு நல்ல டைம் இருக்குது. இருங்க, தூரத்தில் ஒருத்தன் தெரியுறானா? உங்கள் கண்ணுக்கு அந்த குள்ளநரி தெரியுதா? குள்ளநரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சாவு குள்ளநரி. க்ளூவால் போட்டுருச்சு குள்ளநரி. என்ன பண்ணுறது? ஏடா க்ளூவால் போட்டால் சுற்று க்ளூவால் போட தெரில. நீ எல்லாம் எதுக்குடா போட மொக்க? அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நேரம் நான் கரெக்டாக இந்த மேட்ச்சில் வந்து ஹீரோய்க்கு போயிட்டேன். ஹீரோய்க்குள்ளே போய் ஹீரோய்க்கில் வந்து ஆமாம் கரெக்டாக இந்த மேட்ச் பார்க்குற நேரம் ஹீரோய்க்கு போனேன். நீங்கள் வேணா சொல்லுங்கள், லைவ் போடலாம். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு, லைவ் போடலாம். மாஸ்டர் புஷ் பண்ணி, கிராண்ட் மாஸ்டர்லாம் நம்மளால் அடிக்க முடியாது, அது எனக்கே தெரியும். என்ன மாஸ்டர் புஷ் பண்ணி லைவ் போடலாம். ஓகே, எங்கடா ஒருத்தனையும் காணும்? ஒருத்தனை கூட காணும் கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எவனையுமே காணுமே. இருங்க, அந்த அர்சனல் ஷிப் பின்னாடி ஒரு மென்டல் இருக்குது, நாங்கள் போய் அவனை ஏற்றலாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சுன்னுக்கிறல்ல நீ? பரவாயில்ல தம்பி, உஷாரா மூளையில் குத்த வச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை எதுவும் பண்ண முடியாது. பின்னாடி வர ஒருத்தன் சொல்கிறான், இருறா வரண்டா ஜீப் எடுத்துக்கிட்டு. வாங்க இப்போ போய் அவனை அடிப்போம். ஓடுறா தம்பி, ஓடுறேன். எங்கேருந்து நம்ம வச்சான்னு தெரியலையே. சரி, எனக்கு அஸ்மல் சைடு ஒரு பாட்டு ஒழுங்கிக்கிட்டு இருந்துச்சு, அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இன்னும் இங்கே தானே நின்றுக்கிட்டு இருக்கான். இது வேலைக்கே ஆகாது. இறங்கி இவனை முடிச்சுட்டு போகணும். அஜிஷோ ஜோனுக்கு வெளிலேருந்து வர ஒருத்தர் அடிக்கிறார். போட ஜோனுக்கு வெளிலேருந்து அடிப்பானுங்க, அப்புறம் நாம் சேர்த்து போயிடுவோம். இதுதான் டாக்டிக்கல் கேம் பிளே. என்னடா விக்கி பையன் இந்த மாதிரி இப்படி பயந்து வர்றான்லாம் நினைக்காதீங்க. சிங்கம் கொண்ட சிங்கம், அதுக்குள்ள தெரியாது. என்ன பண்ணுறது? வாங்க என் சைட் பார்ப்போம். ஓய், யாரும்மா நீ இங்கே என்னம்மா பண்ணுற? நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. எத்தனை பேர் இருக்கிறோம்? 5 பேர் இருக்கிறாங்க லாஸ்ட் ரவுண்ட்லேயே. கரெக்டாக எடுத்துருக்கலாம்டா, மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டேன்.
எங்கடா இங்கே இந்த கிலோ காணோம்? தூக்கிட்டானுங்களா? தெரியும். சரி ஓகே வாங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்வே மாயம். அங்கே பாருங்க மிஸ்ஸு. அடுத்து சை, நான்லாம் எதுக்கு இருக்கிறேன் ஸ்னைப்பர் பிளேயருன்ட்டு. அடிச்சிட்டம்பா, ஒரு வழியாக அடிச்சிட்டேன் கரெக்டாக. போடு. வாங்க போகலாம். அங்கே 3 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. வாங்க நம்ம போகலாம். இன்னும் ஒருத்தனும் வெளில தலை காட்டல. என்னடா நடக்குறீங்க? ஒரு 150. அடுத்து ஆலியா காணோம். எங்கடா போயிட்டான் அவன்? ஆலியா காணுமே. 3வது ஆள் எங்கே போயிட்டான்? இப்போ தான் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எங்கே போயிட்டான்? வாடி நீ மாவனை, தலையை மட்டும் காட்டு. ஐயோ, இங்கேருந்து ஸ்னைப்பரில் அடிக்க முடியல கைஸ். என் தலை தான் தெளிவாக தெரியுது. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? யார் ராணி, நீ இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அடப்பாவி, 2 பேரும் டாக் டீம் போட்டு கூட்டுக்களை வரீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கடா, உங்களை வச்சு முடிக்கிறேன்டா. இந்த பாரு ஓப்பனில். நூபுடு யாரா அவன்? இன்னும் கடைசியாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு அம்மா தான். அப்பாறா கிரெனேட்லாம் தூக்கி போடுது. இந்த வந்துட்டாம்மா அவன் கதையை முடிக்க. மேடம் அப்படியே லைட்டாக தலையை மட்டும் வெளில காட்டுங்க. பைசனை வச்சு கிருன்னு ஏற்றி முடிச்சுட்டு போகிறேன். அந்த அம்மாவே வருது ஓப்பனில். செதுப்போ, அவ்வளோதான். அந்த மாதிரி தரமாக போய் போட்டுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.